Hi, this is Ragashruti. இன்னைக்கு verbal ability class பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னது அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் அண்ட் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி சால்வ் பண்ணலாம், இதுதான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பண்ண போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன? A figure of speech is used to make a greater impact on your reader or listener. ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு புக்கை எழுதுகிறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணும்போது அது கேட்குறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் ஒரு கிரேட் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். லைக் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகும், படிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டிவிடும். ஸோ அதுக்காக இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா கம்பேரிசன்ஸ், கான்ட்ராஸ்ட்ஸ், அசோசியேஷன்ஸ், எக்ஸாஜரேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு, கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு, சின்னதாக இருக்க விஷயத்த ரொம்ப பெருசாக காட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு இட் கிவ்ஸ் அ மச் கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் யூர் ட்ரைங் டு கன்வே. ஸோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியரான வேல நீங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணி கன்வே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் மாதிரி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த மூணு விஷயத்துக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் கிரியேட் அ கிரேட்டர் இம்பேக்ட் ஆன் யுவர் ரீடர் ஆர் லிசனர். இன்னொன்று வந்துட்டு கம்பேர் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் பண்ணுறது, எக்ஸாஜரேட் பண்ணுறது, இதுக்காகலாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப கிளியராக கன்வே பண்ணுறதுக்காகவும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி 3 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமிலி. இது வந்துட்டு யூஸ்வலாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது சிமிலின்னு சொல்லுவோம். சிமிலிங்கிறது இட் இஸ் அ ரெட்டாரிக்கல் டிவைஸ். ரெட்டாரிக்கல் டிவைஸ் ஓ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓ போயட்டிக் டிவைஸ் இது எல்லாமே சேம் தான். ரெட்டாரிக்கல் டிவைஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், லிட்ரரி டிவைஸ், போயட்டிக் டிவைஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேம் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டாரிக்கல் டிவைஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு லிட்ரரி டிவைஸ் கண்டுபிடிங்க, ஒரு போய்டிக் டிவைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சேம் தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சிமிலினா என்னென்னு பார்க்கலாம். சிமிலிங்கிறது ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ண யூஸ் ஆகுறது தான் சிமிலி. இந்த சிமிலியை வந்து ஒரு சென்டென்ஸில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லைக், ஆஸ் இந்த ரெண்டு வார்த்தை வந்து அந்த சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அது சிமிலி. இந்த தேன் வந்து நம்ம விட்டுறலாம். லைக், ஆஸ் இந்த ரெண்டு வார்த்தை தான் யூஸ்வலாக சிமிலியை வச்சு நம்ம டினோட் பண்ணுறது. ஸோ சிமிலிங்கிறது எதுக்காக? ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்தால் அது சிமிலி. லைக், ஆஸ் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள். ஸோ லைக்னா என்ன? ஷீ லுக்ஸ் லைக் அ ஃப்ளார் அப்படின்னா அவள் பூ மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரிங்கிற வார்த்தை தான் லைக். ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் யாரை சொல்லலாம்? அஸ் பியூட்டிஃபுல் அஸ் ஐஸ்வர்யா ராய் அப்படி சொல்கிறோன்னா அவள் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரின்ற வார்த்தை வந்தால் தமிழில் சொல்கிறேன், மாதிரின்ற அந்த வார்த்தை வந்தால் அது சிமிலி. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரிங்கிற வார்த்தை வரணும். ஸோ இங்கிலீஷில் லைக் ஆர் ஆஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஸ் பிக் அஸ் அ மவுண்டன். ஸோ திஸ் ஹில் இஸ் ஆஸ் பிக் அஸ் அ மவுண்டன் அப்படின்னா இந்த ஹில் எப்படி இருக்குது? மவுண்டன் மாதிரி பெருசாக இருக்குது. இங்கே ஆஸுங்கிற வார்த்தை வருது, அதனால இது சிமிலி. இங்கே லைக் மியூசிக் டு மை இயர்ஸ். ஹர் வாய்ஸ் இஸ் லைக் மியூசிக் டு மை இயர்ஸ். அவளோட வாய்ஸ் வந்துட்டு என் காதுக்கு எப்படி இருக்குது? மியூசிக் மாதிரி இருக்குது. ஸோ மாதிரின்னு கம்பேர் பண்ணுறோம். அவளோட வாய்ஸையும் மியூசிக்கையும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து லைக்குங்கிற வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஆஸ் பிக் அஸ் அ மவுண்டன், மவுண்டன் மாதிரி பெருசாக இருக்குது. அங்கே லைக் மியூசிக் டு மை இயர்ஸ், மியூசிக் மாதிரி அவளோட வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்தால் அது சிமிலி. இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபார் சிமிலி. ஆஸ் லைட் அஸ் ஃபெதர், ஃபெதர் மாதிரி லைட்டாக இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டு ஆஸுங்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி கன்னிங் லைக் அ ஃபாக்ஸ், ஃபாக்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப தந்திரமாக இருக்கும், அதனால் கன்னிங் லைக். இங்கே லைக்குன்னு வருது. ஆஸ் ஃப்ரெஷ் அஸ் டெய்ஸி, டெய்ஸிங்கிறது ஒரு பூ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அதனால ஆஸ் ஃப்ரெஷ் அஸ் டெய்ஸி. இந்த மாதிரி நிறைய சிமிலிஸ் நாமளே க்ரியேட் பண்ணலாம். இப்போ I'll give you ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், நீங்கள் வந்து ரெண்டு சிமிலி எழுதுங்க. இப்போ நீங்கள் இப்படி எழுதலாம். ஆஸ் ஸ்லோ அஸ் ஸ்னெயில். ஸ்னெயில்னால் என்ன? நத்தை. நத்தை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதனால ஆஸ் ஸ்லோ அஸ் ஸ்னெயில் அப்படி சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் ஐஸ்வர்யா ராய். இல்லைனா ஆஸ் டால் அஸ் அ ஜிராஃப். ஜிராஃப் எப்படி இருக்கும்? டாலாக இருக்கும், அதனால ஆஸ் டால் அஸ் ஜிராஃப். அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சிமிலி நீங்கள் இப்போ நோட்ஸில் எழுதுங்க. வில் சி நீங்கள் என்ன சிமிலிஸ் எழுதுறீங்கன்னு. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு. இங்கே ஆஸ் ஸ்மூத் அஸ் சில்க்னா சில்க் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஸுங்கிற வார்த்தை அண்ட் லைக்குங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது சிமிலி. ஆஸ் கூல் அஸ் கியூக்கம்பர். இது குக்கும்பர்னு சொல்லக்கூடாது, நாமெல்லாம் யூஸ்வலாக பேசுகிறது வந்து குக்கும்பர் அப்படின்னு. பட் தட்ஸ் ராங் ப்ரொனவுன்சியேஷன். நீங்கள் என்ன சொல்லணும்னா
cool as cucumber. Cucumber தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ cucumber எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும். அதனால் as cool as cucumber. ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்கள் நோட்ஸில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 சிமிலி இந்த மாதிரி ஆஸ் வச்சு ஒன்று, இன்னொன்று லைக் வச்சு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். as smart as ராஜு. உங்கள் கிளாஸில் ராஜுங்கிற யாராவது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்கன்னா as smart as ராஜு அப்படி எழுதலாம். she looks like ஐஸ்வர்யா ராய் அப்படின்னா அந்த லைக்குங்கிறது சிமிலி. ஸோ 2 விஷயத்தை கம்பேர் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த சிமிலி. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து மெட்டஃபர். மெட்டஃபருங்கிறதும் என்னென்னா இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுவும் என்ன பண்ணுன்னா கம்பேர் பண்ணும், 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும். இதுவும் சிமிலி மாதிரி தான். சிமிலியும் 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும், மெட்டஃபரும் 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும். ஆனால் இங்கே மெட்டஃபரில் என்னென்னா லைக் ஆஸ் அந்த 2 வார்த்தை வராது. ஆனால் 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும். அந்த லைக்குங்கிற வார்த்தையும் ஆஸுங்கிற வார்த்தையும் இதில் வராது. அப்படின்னா அது மெட்டஃபர். ஸோ இங்கே பார்க்கலாம். யூ ஆர் அன் ஓப்பன் புக். யூ ஆர் அன் ஓப்பன் புக்னா என்னது? ஓப்பன் புக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது சிலர்லாம் பார்த்தாலே நம்ம மூஞ்சி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஓப்பன் புக்குன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் அன் ஓப்பன் புக். ஸோ உன்னை பார்த்தாலே எங்களுக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு அப்படிங்கிறவங்கள தான் ஓப்பன் புக்குன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் லைக் அன் ஓப்பன் புக் அப்படி சொன்னால் அது சிமிலி, ஏன்னா லைக்குங்கிறது வருது. யூ ஆர் அன் ஓப்பன் புக். ஸோ அந்த பர்சனை ஓப்பன் புக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. அதனால அது என்னது? மெட்டஃபர். ஸோ 2 விஷயங்களை கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் லைக் ஆர் ஆஸுங்கிற வார்த்தை வரலன்னா அது மெட்டஃபர். இன்னொன்று பார்க்கலாம். த எக்ஸாம் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ எக்ஸாமை வந்து பீஸ் ஆஃப் கேக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. பீஸ் ஆஃப் கேக் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பீஸ் ஆஃப் கேக்குன்னு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக இருந்தது, ஒரு விஷயம் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னா அது பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைம்பிங் திஸ் மவுண்டன் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா இந்த மவுண்டனை கிளைம் பண்ணுறது எனக்கு பீஸ் ஆஃப் கேக், எனக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து த எக்ஸாம் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக்னா என்னது? எக்ஸாமை வந்து பீஸ் ஆஃப் கேக்குக்கு கம்பேர் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. த எக்ஸாம் வாஸ் லைக் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா அது சிமிலி. லைக்குங்கிற வார்த்தை வந்தால் சிமிலி, லைக்குன்னு வார்த்தை வரலனா அது மெட்டஃபர். மெட்டஃபர்ன்றது நம்ம பார்த்த மாதிரி 2 டிசிமிலர் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது. இது வந்து இன்டைரக்ட் சிமிலி. இதுவும் சிமிலி மாதிரி தான், ஆனால் டைரெக்டாக சிமிலி கிடையாது. அங்கே லைக் ஆர் ஆஸ் வரும், இங்கே லைக் ஆர் ஆஸ் வராது மெட்டஃபரில். ஹீ இஸ் அ ஸ்டார். இவனை வந்துட்டு ஸ்டாருக்கு கம்பேர் பண்ணுறாங்க, கரெக்டாக? அப்போனா இது மெட்டஃபர். இந்த ஹீயையும் ஸ்டாரையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் லைக்குங்கிற வார்த்தை வரல, அப்போனா அது என்னது? மெட்டஃபர். ஆஸுங்கிற வார்த்தையும் வரல, இது 2மே வரல, ஆனால் 2 விஷயங்களை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மெட்டஃபர். ஹீ இஸ் லைக் அ ஸ்டார் அப்படி வந்தால் அது சிமிலி, பிகாஸ் லைக்குங்கிற வார்த்தை வருது. ஹோப் யூல் அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிமிலி அண்ட் மெட்டஃபர் நம்ம சொன்ன மாதிரி தான். 2மே வந்து சிமிலிஸ் ஆர் வெரி சிமிலர் டு மெட்டஃபர்ஸ். போத் ஆர் யூஸ் டு மேக் கம்பேரிசன்ஸ். 2மே வந்து கம்பேரிசனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சிமிலியில் வந்து லைக் ஆஸ் இப்படி 2 வார்த்தை வரும், ஆனால் மெட்டஃபர்ஸில் அந்த லைக் ஆஸ் அந்த 2 வார்த்தையும் வராது. இதுதான் 2த்துக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டஃபர் பார்க்கலாம். மை பேபி பிரதர் இஸ் அ க்யூட் லிட்டில் டெடி பேர். என்னோட பேபி பிரதர் வந்துட்டு ஒரு க்யூட் லிட்டில் டெடி பேர். டெடி பேர்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த பேபி பிரதரை டெடி பேருக்கு கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் லைக்குங்கிற வார்த்தை வரல, அதனால் இது மெட்டஃபர். மை பேபி பிரதர் இஸ் லைக் அ க்யூட் லிட்டில் டெடி பேர் அப்படின்னா என்ன வரும்? I want you all to answer there. சரியா? ஸோ பேபி பிரதர் இஸ் லைக் அ க்யூட் லிட்டில் டெடி பேர்னா என்ன வரும்? அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? இட் இஸ் அ சிமிலி. அதே மாதிரி மை சிஸ்டர்ஸ் மெமரி இஸ் அ கேமரா. ஸோ என்னோட சிஸ்டரோட மெமரியை கேமரா கூட கம்பேர் பண்ணுறாங்க, அதனால இது மெட்டஃபர். மை சிஸ்டர்ஸ் மெமரி இஸ் லைக் அ கேமரா அப்படி சொன்னால் அது சிமிலி ஆகிடும். கார் சீட்டை வந்து ஃப்ளஃபி க்ளவுடோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கார் சீட் வந்து நல்லா க்ளவுட் மாதிரி மெதுன்னு இருக்குது அப்படின்ட்டு. கார் சீட் இஸ் லைக் அ ஃப்ளஃபி க்ளவுட்னா அது சிமிலி ஆகிடும். ஷீ இஸ் அன் ஏஞ்சல். ஸோ அவை ஒரு ஏஞ்சல் அப்படின்னா அது மெட்டஃபர். ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல் அப்படின்னா அது சிமிலி. ஹீ இஸ் அ பிஸி பீ. அவன் பீ மாதிரி ரொம்ப பிஸியான ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஹீ இஸ் லைக் அ பிஸி பீ அப்படின்னா அது சிமிலி. ஓகே, ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிமிலி அண்ட் மெட்டஃபர். அண்ட் சிமிலி எப்படி கண்டுபிடிக்கணும், மெட்டஃபர் எப்படி கண்டுபிடிக்கணும் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். அடுத்து பர்சானிஃபிகேஷன். நம்மளோட 3rd ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷனும் என்னென்னா ஒரு போய்டிக் டிவைஸ். போய்டிக் டிவைஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை தான் போய்டிக் டிவைஸ்னு சொல்லுவோம். இன் விச் இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னது? உயிரில்லாத ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு உயிரில்லாத ஆப்ஜெக்டை உயிர் இருக்க மாதிரி, ஹியூமன்ஸை வந்துட்டு நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி உயிரில்லாத ஆப்ஜெக்டையும் நம்ம பேசுவோம். அதுதான் வந்துட்டு பர்சானிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் இஸ் ஸ்மைலிங் அட் அஸ். சன் வந்து நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்றாங்க. சன் வந்து சிரிக்குமா? சன்னுங்கிறது ஒரு உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்ட்.
ஸ்மைலிங் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். இது ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். ஸோ சன்னுங்கிற ஒரு இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட், அதாவது உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னு, சிரிக்கிறதுங்கிறது ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த மாதிரி ஒரு உயிரில்லாத ஆப்ஜெக்ட்டுக்கு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கறது தான் இந்த பர்சானிஃபிகேஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பர்சானிஃபிகேஷனுங்கிறது ஒரு லிட்ரரி டிவைஸ். லிட்ரரி டிவைஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுக்கு கொடுக்குது, நான் ஹியூமன் திங்ஸுக்கு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். த சன் ஸ்மைல்ட் வார்ம்லி. ஸோ சன்னுங்கிறது ஒரு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட், அது வந்து நம்மளை பார்த்து சிரிக்குது, ஓ ஸ்மைல்ட் வார்ம்லி அப்படின்றது ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் கொடுக்குறோம். அதனால் இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, த மூன் வாட்ச்ட் சைலண்ட்லி. மூணுங்கிறது உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்ட், வாட்சுங்கிறது ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? அதனால் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறனால இது பர்சானிஃபிகேஷன். த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். ஸோ உறங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பர்சானிஃபிகேஷன். சிட்டிங்கிறது வந்து தூங்குமா? இல்லை, ஆனால் அதுக்கு வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக சிட்டி வந்துட்டு நெவர் ஸ்லீப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெவர் ஸ்லீப்ஸ்னால் என்னது, எப்பயுமே பிஸியாக இருக்குது, நைட்லேயுமே வந்து பிஸியாக இருக்குது அந்த நகரம் அப்படின்றது தான் மீனிங். ஸோ த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். இந்த சிட்டிங்கிற ஒரு உயிரில்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்லீப் அப்படின்ற ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நம்ம சொல்கிறனால இது பர்சானிஃபிகேஷன். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். So the first question, from the given options, select the figure of speech or poetic device used in the expression. So இங்கே என்ன poetic device யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. Time was passing like a hand waving from a train. So time was passing like a hand waving from a train. இங்கே வந்துட்டு லைக்குங்கிற வார்த்தை வந்திருக்கு. லைக்குன்ற வார்த்தை வந்தாலே என்னது, I want you all to answer there. லைக்குங்கிற வார்த்தை வந்து அது என்ன figure of speech? It is a simile. ஓகேயா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டைம் வாஸ் பாசிங், டைம் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. எந்த மாதிரினா, லைக் அ ஹேண்ட் வேவிங் ஃப்ரம் அ ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு நம்ம டாட்டா காட்டுவோம் இல்லையா, ட்ரெயின் போக போக எட்டி பார்த்து டாட்டா காட்டிகிட்டு இருப்போம். அப்படியே வந்துட்டு மெதுவாக நம்ம காணா போயிடுவோம், ஒரு பாயிண்டில் காணா போயிடுவோம். அதுதான் டைம் வந்து எந்த மாதிரி பாஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் பாய் சொல்லிகிட்டே போகிறோம்ல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த மீனிங். ஸோ இந்த டைமை வந்துட்டு இந்த ஹேண்ட் வேவிங்க்கு கம்பேர் பண்ணுறாங்க, இந்த லைக்குங்கிற வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் இது simile. So simile தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Second, what type of figurative language is used in the following sentence? So figurative languageனாலும் இது figure of speech தான். The wind speaks soft words in my ears. wind வந்துட்டு என் காதில் soft words பேசுது அப்படின்றாங்க. ஸோ windங்கிறது என்னது, ஒரு உயிரில்லாத ஒரு விஷயம். speaks அப்படிங்கிறது என்னது, ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக். கரெக்டாக இந்த விண்டுக்கு ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன வரும், அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ பர்சானிஃபிகேஷன் தான் கரெக்ட். ஏன்னா ஒரு உயிரில்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் கொடுக்குறனால அது பர்சானிஃபிகேஷன். வாட் டைப் ஆஃப் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் பீங் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்? தீஸ் குக்கீஸ் ஆர் கார்பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கீஸ்னால் என்னது, பிஸ்கெட்ஸ் தான் குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். கார்பேஜ்னால் என்னது, லைக் வேஸ்ட், குப்பை, அந்த மாதிரி, அதான் கார்பேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த குக்கீஸ் வந்துட்டு நல்லா இல்லை, டேஸ்ட் நல்லாவே இல்லை, குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ குக்கீஸை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க, கார்பேஜ்க்கு. தீஸ் குக்கீஸ் ஆர் கார்பேஜ், குக்கீஸ் வந்து கார்பேஜ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே லைக்குங்கிற வார்த்தை வரலை. ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் லைக்குங்கிற வார்த்தை வரலை. அப்போ இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? திஸ் இஸ் மெட்டஃபர். ஏன்னா ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் லைக்குங்கிற வார்த்தை வராதனால அது மெட்டஃபர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் அ சிமிலி? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது சிமிலின்னு கேட்குறாங்க. ஸோ சிமிலினா என்னது, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும், லைக் ஆர் ஆஸ் இந்த 2 வார்த்தை வரும். லைக்கு இல்லைனா ஆஸ் இந்த 2 வார்த்தை வந்துச்சுன்னா அது சிமிலி. த லேக் வாஸ் ஆஸ் ஸ்மூத் அஸ் கிளாஸ். ஸோ இங்கே ஆஸ்ன்ற வேர்டு வருது. ஆஸ்ன்னு வந்தாலே நமக்கு என்ன தெரியும், அது சிமிலின்னு தெரியும். ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். தி லேக் வாஸ் ரியலி ஸ்மூத், தி லேக் வாஸ் ஃப்ளாட், தி லேக் வாஸ் ஷைனி. ஸோ இது எதுவுமே வராது. இங்கே ஆஸுங்கிற வார்த்தை வரனால இதுதான் சிமிலி. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் 3 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அதில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களோட ஒர்க் புக் 4ல் இருக்க 4th பேசேஜ் இன்றைக்கி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ஷுவலான பேசேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரியோ இல்லை ஒரு எதோ இன்சிடென்ட் மாதிரியோ ஒரு எதோ நியூஸ் கிளிப் வச்சோ நம்ம பேசேஜ் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு கான்செப்ஷுவலான பேசேஜ், இது ஒரு ஜியாகிரஃபி ரிலேட்டட் பேசேஜ். ஸோ இந்த மாதிரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு எல்லா டேர்ம்ஸும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வராங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலனாலுமே
லைக் உங்களுக்கு அந்த questions வச்சு எப்படி ஆன்சர் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம questions பார்க்கலாம். ஸோ இங்கே which of the following options corrects the grammatical error or errorsன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு grammatical error அதை கரெக்ட் பண்ணுற ஒரு question. Next, which of the following titles is best suited to the above passage? ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக டைட்டில் எந்த டைட்டில் கொடுக்கலாம்? ஸோ இது டைட்டில் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த பேசேஜை ஃபுல்லாக நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். என்ன ஹெட்டிங் அது கொடுக்கலாம், டைட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், which of the following comes closest to the underlined sentence in the passage? ஸோ பேசேஜில் ஒரு அண்டர்லைன்ட் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு க்ளோஸாக ரிலேட் ஆகிற இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் வந்து எந்த ஆப்ஷன் வந்து அந்த சென்டென்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். What is the primary reason for the increasing frequency and intensity of extreme rainfall events mentioned in the passage? ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு, ஃப்ரீக்வன்சியும் சரி இன்டென்சிட்டியும் சரி. ஸோ அதுக்கான ப்ரைமரி ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது நம்ம பேசேஜில் பார்த்தோன்னா அங்கேருந்து இந்த கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். What is the meaning of the phrase ongoing spell of extremely heavy rains in the context of the above passage? ஸோ இந்த ongoing spell of extremely heavy rains அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னது அப்படின்றதா இந்த கொஸ்டின். ஸோ ஒன்று வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங், இன்னொன்று டைட்டில் வச்சு, இன்னொன்று வந்துட்டு அங்கே அண்டர்லைன் சென்டென்ஸ் இருந்தது, அதுக்கு க்ளோஸாக இந்த ஆப்ஷனில் எது வரும்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு இது பேசேஜ்லேருந்து கேட்டிருக்க ஒரு கொஷின் தான். இது வந்து ஒரு மீனிங், ஒரு சினோனிம் ஒரு இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து பேசேஜ் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Scientists have for long warned that the climate crisis is making extreme weather more frequent. Long warned அப்படின்னா என்னது, ரொம்ப நாளாக வார்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. எதை வார்ன் பண்ணுறாங்க? கிளைமேட் க்ரைசிஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதரை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆகுது. ஃப்ரீக்வெண்ட்னா என்னது, அடிக்கடி நடக்குது. கிளைமேட் க்ரைசிஸ்னால் என்னது, கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசுகிறாங்க, குளோபல் வார்மிங். இதனால் என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரீம் வெதர். எக்ஸ்ட்ரீம் வெதர்னால் என்ன, ரொம்ப ஹாட் ஆகுறது, அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஹாட் ஆகுறது, ஒரு ரொம்ப கோல்ட் ஆகுறது, ஒரு நிறைய ரெயின் வருது, இது எல்லாம் எக்ஸ்ட்ரீம் வெதர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப அடிக்கடி நடக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்னால இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி நடந்துட்டுருக்கு. தி 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் AR6 ஆஃப் த இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் IPCC வார்ன்ட் தட். ஸோ இந்த ரிப்போர்ட், இந்த AR6ன்ற இந்த ரிப்போர்ட் வந்துட்டு யார் பப்ளிஷ் பண்ணுறா, IPCC அப்படின்ட்டு ஒரு பேனல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க ஏதோ வார்ன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, சம்மர் அண்ட் மான்சூன் precipitation will increase and become more frequent. precipitation என்னது, ரெயின்ஃபால், ஸ்னோஃபால், இது எல்லாமே ப்ரிசிபிடேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேருந்து கொட்டுற எல்லாமே ப்ரிசிபிடேஷன், அதோட ஃபார்ம்ஸ் தான் இந்த ரெயின்ஃபால், ஸ்னோஃபால், இது எல்லாமே. ஸோ இந்த ப்ரிசிபிடேஷன் வந்துட்டு சம்மர் அண்ட் மான்சூனில் ரொம்ப அதிகமாகும். சம்மர்லேயும் நமக்கு ரெயின் கிடைக்கும், மான்சூன்னா என்ன, ரெய்னி சீசன், அப்போயுமே வந்துட்டு நமக்கு ரெயின் கிடைக்கும். ஸோ இந்த ரெயின்ஃபால் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் ரொம்ப அதிகமாக போகுது. இட் வில் இன்க்ரீஸ் அண்ட் பிகம் மோர் ஃப்ரீக்வெண்ட். ஃப்ரீக்வெண்ட்னா என்னது, இன்க்ரீஸும் ஆக போகுது, ரொம்ப அடிக்கடியும் நடக்க போகுது இந்த ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ். ப்ரெடிக்டிங் அ 20% சர்ஜ் இன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ். சர்ஜ்னா என்னது, இன்க்ரீஸ். இன்க்ரீஸை தான் சர்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 20% இந்த ரெயின்ஃபால் வந்துட்டு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட் சேஞ்ச் பேனல் வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரை எதை பற்றி பேசுது, இந்த AR6 ரிப்போர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், meteorologists said that the heavy rain last week was a result of an interaction between various weather systems. meteorologistsனா என்னது, வெதர்மேனை தான் மீட்ரோலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. லைக் ரமணன் நம்மளுக்கு தெரியும், நம்மளோட வெதர்மேன். ஸோ அவர் வந்துட்டு அவரை மாதிரி இருக்கவங்க தான் மீட்ரோலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வெதர் பேட்டர்ன்ஸை, கிளைமேட் பேட்டர்ன்ஸு, ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு எப்படி வெதர் இருக்க போகுது, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க தான் இவங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்த ஹெவி ரெயின் வாஸ் a result of an interaction between various weather systems. ஸோ நிறைய வெதர் சிஸ்டம்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ்னால தான் இந்த ஹெவி ரெயின்ஃபால் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வெதர் சிஸ்டம்ஸ்னால் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. வெதர் சிஸ்டம்ஸ்னால ஹெவி ரெயின்ஃபால், நிறைய வெதர் சிஸ்டம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணனால ஹெவி ரெயின்ஃபால் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. த வெரி ஹெவி கேட்டகரி ரெயின்ஃபால் வாஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் மான்சூன் விண்ட்ஸ் இன்ட்ராக்டிங் வித் அ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த வெரி ஹெவி கேட்டகரி, ஸோ வெரி ஹெவி கேட்டகரி ரெயின்ஃபாலில் என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் எதனால் நடந்தது அப்படின்னா, மான்சூன் விண்டு வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கு.
ஸோ மான்சூன் விண்ட் ப்ளஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு மான்சூன் விண்ட்னா என்னன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் என்னன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனாலனா வெதர் சிஸ்டமும் இந்த வெதர் சிஸ்டமும் இன்ட்ராக்ட் ஆகிருக்கு, அதனால அதிகம் ஆயிருக்கு. இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். விச் ட்ரிகர்ட் precipitation across much of north west India. ஸோ இதனால் என்ன நடக்குது? ப்ரிசிபிட்டேஷன் என்ன பார்த்தோம்? ரெயின்ஃபால். நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆனனால நிறைய ரெயின்ஃபால் நடந்தது அப்படின்றது தான் இது இவங்க சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸஸ் மெயின் கேரக்டரிஸ்டிக் இஸ் பிரிங்கிங் ரெயின் டு அன் ஏரியா. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னது? ஒரு ஏரியாவுக்கு ரெயின் கொண்டு வர்றது தான் இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் மான்சூன் விண்ட்ஸும் சேர்ந்தனால தான் ரொம்ப அதிக ரெயின்ஃபால் நடந்தது நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் அப்படின்றத இந்த பேரா பேசுது. ஸோ இந்த பேராவோட சம்மரின்னு பார்த்தோன்னா என்னது? இன்ட்ராக்ஷன் ஆஃப் monsoon winds and western disturbances resulting in extreme rainfall. இதுதான் இந்த பேராவோட சம்மரி, குட்டி சம்மரி. The ongoing spell of extremely heavy rains is due to the alignment of 3 weather systems. ஸோ இது நம்ம பார்த்தோம், ongoing spellன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்தோம். ongoingனா கண்டினியூஸ், ஸ்பெல்னா பீரியட். ஸ்பெல்னா நம்ம நிறைய தெரியும், அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஸ்பெல்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏபிசிடின்னு நம்ம ஸ்பெல் பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு ஒருத்தங்க மந்திரம் போடுறாங்க, அதையும் ஸ்பெல்லுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஸ்பெல்லோட மீனிங் வந்து பீரியட், ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிறது தான் ஸ்பெல். ஸோ இந்த கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஸ். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின் நடந்துட்டுருக்கு. அது எதனாலனா இஸ் டியூ டு த அலைன்மெண்ட் ஆஃப் 3 வெதர் சிஸ்டம்ஸ். ஸோ 3 வெதர் சிஸ்டம்ஸ் அலைன் ஆகுது. அந்த 3 வெதர் சிஸ்டம்ஸ் என்னென்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஓவர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு, சைக்ளோனிக் சர்க்குலேஷன் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் மான்சூன் ட்ரஃப். இந்த மூணும் வந்து ஒட்டுக்கா அலைன் ஆகிறனால எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் நடக்குது அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ப்ளஸ் சைக்ளோனிக் சர்க்குலேஷனாக என்னது? சைக்ளோன்ஸ் தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ப்ளஸ் ஆக்சிஸ் ஆஃப் மான்சூன் ட்ரஃப். இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தேவையில்ல. ஆனால் ஏதோ இது மூணும் அலைன் ஆகுது, ஒன்று சேர்றனால ரொம்ப அதிக ரெயின்ஃபால் நடக்குது. இப்போ ஒரு ஃபயர் எரிஞ்சிட்ருக்கு, ஆயில் இருக்குது, கெரசின் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. தனித்தனியாக இருக்கும் போது அது ஓகே, ஆனால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்? நல்லா குப்பு குப்புன்னு எரியும். அதே தான் இதுவும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தனியாக இருக்கும் போது, சைக்ளோன் தனியாக இருக்கும் போது, ஆக்சிஸ் மான்சூன் ட்ரஃப் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும் போது ஓகே, நார்மல் ரெயின்ஃபால். இது மூணும் ஒட்டுக்கா சேரும் போது என்ன நடக்குது? ஹெவி ரெயின்ஃபால். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் அலைன்மெண்ட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இஸ் த யூஷுவல் பேட்டர்ன் டியூரிங் த மான்சூன். ஸோ இது ஒரு யூஷுவலான பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்கல, யூஷுவலாக எல்லா மான்சூன்லையும் நடக்கிற ஒரு அலைன்மெண்ட் தான் இது அப்படின்னு சொல்லி இந்த மகேஷ் பலாவத் இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேராகிராஃபோட சம்மரினா என்னது? அலைன்மெண்ட் ஆஃப் 3 வெதர் சிஸ்டம்ஸ் ரிசல்ட்டிங் இன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். இந்த 3 சிஸ்டம்ஸும் வெதர் சிஸ்டம்ஸும் அலைன் ஆகுறனால எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் நடக்குதுன்றது தான் இந்த பேரா. இப்போ நெக்ஸ்ட், குளோபல் வார்மிங் லெட் சேஞ்சஸ் இன் மான்சூன் பேட்டர்ன்ஸ் ஹவ் மேட் அ டிஃப்ரென்ஸ். ஸோ குளோபல் வார்மிங் லெட் சேஞ்சஸ், மான்சூன் பேட்டர்னில் வந்துட்டு, மான்சூன்னா என்னது? ரெயின்ஃபாலை தான் மான்சூன்னு சொல்கிறாங்க. மான்சூன் பேட்டர்னில் நிறைய வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு. எதனாலனா குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் மாறுறனால மான்சூன் ஒரு ரெயின்ஃபால்லையுமே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. தேர் ஹஸ் பின் அ கான்ஸ்டன்ட் ரைஸ் இன் போத் லேண்ட் அண்ட் சீ டெம்பரேச்சர்ஸ். லேண்ட் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது. குளோபல் வார்மிங்னா என்ன? அட்மாஸ்ஃபியர் வந்து ஹீட் ஆகுறது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறது, அதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். இதனால லேண்ட் அண்ட் சீ டெம்பரேச்சர் ரெண்டுமே வந்து ரைஸ் ஆகிருக்கு. which has increased the capacity of the air to hold moisture for a longer time. ஸோ இந்த மாதிரி லேண்ட் டெம்பரேச்சரும் சீ டெம்பரேச்சரும் அதிகமாகறனால இது வந்து என்ன பண்ணுது? ஏரோட கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சரையும் அதிகப்படுத்துது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த பேரால பார்க்கலாம், இது என்ன சொல்கிறாங்கங்கிறது. எதனால வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமானால் ஏரோட கெப்பாசிட்டி, மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஏன் அதிகமாகுது அப்படின்றது நெக்ஸ்ட் பேரால கொடுத்துருப்பாங்க. Thus, the role of climate change in the increasing extreme weather events in India has been strengthening with each passing year. So, in the climate change, role of climate change in increasing extreme weather events. So, in the extreme weather events increase பண்றதுக்கு இந்த climate change ஒரு major role play பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அது increase ஆயிட்டு தான் இருக்கு, strengthen ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க? global warming and climate change leading to extreme weather patterns. ஓகே, ஸோ குளோபல் வார்மிங்னாலையும் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் என்ன நடக்குது? எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், a warmer atmosphere holds more moisture which results in storms dumping more precipitation. ஸோ ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்துட்டு வார்மாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து
என்ன பண்ணும், நிறைய மாய்ஸ்சர் அதால் ஹோல்ட் பண்ண முடியும். நிறைய மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ணுறனால ஸ்டோம்ஸ் வந்து அதனால் ஸ்டோம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸ்டோம்ஸ் க்ரியேட் ஆகுறனால நிறைய ரெயின்ஃபால் ஆகும். ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்ம் அட்மாஸ்ஃபியர். ஓகே, ஒரு வார்ம் அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஒரு வார்ம் அட்மாஸ்ஃபியர் என்ன பண்ணும், இட் ஹோல்ட்ஸ் மோர் மாய்ஸ்சர். நிறைய மாய்ஸ்சர் அதால் ஹோல்ட் பண்ண முடியும். அது நிறைய மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ணுறனால என்ன ஆகுன்றாங்க, இட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்டார்ம்ஸ். ஸ்டார்ம்ஸ்னால் என்னது, நிறைய அப்படியே காற்றடிச்சிக்கிட்டு நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு அதுதான் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். ஒரு அட்மாஸ்ஃபியர் வார்மாக இருக்குது, சூடாக இருக்குன்னா என்ன நடக்கும், நிறைய மாய்ஸ்சர் அதால் ஹோல்ட் பண்ண முடியும். மாய்ஸ்சர்னால் என்னது, தண்ணி. சின்ன சின்ன அந்த தண்ணி ட்ராப்ஸை தான் வந்துட்டு, அது பெருசாலாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த ட்ராப்ஸ்லாம் பெருசாக தான் அது ரெயின்ஃபாலாக நமக்கு அந்த வெயிட் தாங்க முடியாமல் அது வந்து ரெயின்ஃபாலாக கொட்டிடுது. ஸோ அந்த மாய்ஸ்சருங்கிறது தண்ணி தான். அது அப்படியே சின்ன தனியாக வந்துட்டு அட்மாஸ்ஃபியரில் இருக்கும். வாட்டர் வேப்பர் அதுதான் வந்துட்டு அட்மாஸ்ஃபியரில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வார்ம் அட்மாஸ்ஃபியர் இருந்ததுன்னா அங்கே வாட்டர் வேப்பரோ மாய்ஸ்சர் இருக்கும். நிறைய மாய்ஸ்சர் இருக்கும் போது ஸ்டார்ம்ஸ் உருவாகும். ஸ்டார்ம்னா என்னது, ஹெவி விண்ட்ஸ். அந்த ஹெவி விண்ட் அடிக்கும் போது நிறைய ரெயின்ஃபால் நடக்கும். ஸோ ஸ்டார்ம் வரனால என்ன சொல்கிறாங்க, மோர் ப்ரெசிபிடேஷன். ப்ரெசிபிடேஷன்னா நம்ம ரெயின்ஃபால்னு வச்சுக்கலாம், ஆர் வில் ரைட் இட் அஸ் ப்ரெசிபிடேஷன் ஒன்லி. ஓகே ஓகே, இதுதான் சீக்வன்ஸ். வார்ம் அட்மாஸ்ஃபியர் இருக்குது, நிறைய மாய்ஸ்சர்னால ஸ்டார்ம் வருது, ஸ்டார்ம்னால precipitation நடக்குது. இதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. A distinction to be made is climate change by itself is not the cause of storms increasing rainfall, but as the heat gets trapped in the atmosphere, storms are becoming more frequent, hence bringing more rain. So இங்க என்ன சொல்றாங்கன்னா, climate change by itself is not the cause of storms. So ஒரு storm உருவாகிறதுக்கு climate change காரணம் கிடையாது. climate change மட்டுமே காரணம் கிடையாது. ஆனால் ஹீட் வந்துட்டு அட்மாஸ்ஃபியரில் ட்ராப் ஆகிருக்கும். ஹீட் வந்து அட்மாஸ்ஃபியரில் ட்ராப் ஆகும்போது ஒரு ஹாட்டான ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதால் நிறைய மாய்ஸ்சர் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்க முடியும். மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், அதால் நிறைய ரெயின்ஃபால் கொடுக்க முடியும். அதுதான் வந்துட்டு ஸ்டார்ம்ஸாக சில டைம் வரும். ஸ்டார்ம்னா என்ன, ரொம்ப அப்படியே காற்றடிச்சு மழை பெய்யுறது தான் ஸ்டார்ம். ஸோ ஒரு விஷயம், ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும், ஸ்டார்ம்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ம் வந்தால் ப்ரெசிபிடேஷன் நடக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. As a storm develops, water vapor is condensed into rain droplets and falls back to the surface as rain. ஸோ ஸ்டார்ம் வந்து டெவலப் ஆகும்போது என்ன நடக்கும், வாட்டர் வேப்பர் வந்து ரெயின் ட்ராப்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ வாட்டர் வேப்பர் அப்படியே அங்கங்கே மிதந்துட்டுருக்கும். அது வந்து என்ன நடக்கும்னா நிறைய சேர ரெயின் ட்ராப்ஸாக மாறி அந்த ரெயின் ட்ராப்போட வெயிட் தாங்காமல் தான் கீழே ரெயினாக விழுவும். As storms form in warmer humid environments, the rainfall increases. ஸோ ஸ்டார்ம் வந்துட்டு வார்ம் என்வாயன்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகுறனால ரெயின்ஃபாலும் அதிகமாகும். நம்ம பார்த்தோம், ஒரு வார்மான ஏரியா இருந்ததுன்னா அங்கே மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ண முடியும். அப்படி நிறைய மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ணுச்சுன்னா ரெயின்ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வார்ம் ஏர் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கூல் ஏர் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ வார்ம் ஏர் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் ஏர் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் திங்க் ஆஃப் இட் அஸ் அ பலூன். வென் இட்ஸ் ஹீட்டட் த வால்யூம் இஸ் கோயிங் டு கெட் லார்ஜர். ஸோ ஒரு பலூன் எடுத்துக்கிட்டிங்க, இங்கே பின்னாடியே வந்துட்டு ஒரு பேராஷூட் இருக்குது, இது ஒரு பலூன் தான். இங்கே வந்துட்டு நம்ம பார்ப்போம், அங்கே வந்துட்டு ஃபயர்லாம் ஏற்றி விடுவாங்க கரெக்டாக. பலூனை வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் டெம்பரேச்சர் டென்சிட்டி பார்த்துருவீங்க. டெம்பரேச்சருங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. ஸோ டெம்பரேச்சர் அதிகம் ஆச்சுன்னா டென்சிட்டி கம்மியாகும். டென்சிட்டிங்கிறது எவ்வளோ டைட்லி பேக்டாக இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து எவ்வளோ டைட்லி பேக்ட் அப்படிங்கிறது தான் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த பலூனே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்துட்டு ஹாட் ஏர் விடும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு உள்ளே என்ன நடக்கும், பார்ட்டிகல்ஸில் டைட்லி பேக்டாக இருக்காது, லூசன் அப் ஆகிடும். லூசன் அப் ஆகுறதுனால டென்சிட்டியும் கம்மியாகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகறதுனால டென்சிட்டி கம்மியாகும், அதனால தான் அந்த பேராஷூட் பறக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ன நடக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும் பலூன். லைக் ஒரு பலூனில் ஹாட் ஏர் நீங்கள் உள்ளே விடுறீங்க அப்படின்னா இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ எந்த விஷயமே நீங்கள் வார்ம் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் ஒரு அட்மாஸ்ஃபியர் நம்மளை சுற்றி வந்துட்டு வார்மாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு நிறைய மாய்ஸ்சர் வந்து அந்த ஏரால் ஹோல்ட் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், சில டைம் இப்படியே ரொம்ப கசகசான்னு இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் சொல்லுவாங்க, இன்றைக்கி மழை பெய்ய போகுது அதான் ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அர்த்தம் என்னது வந்து அந்த கிளைமேட் ஆஃப் வெதர் வந்துட்டு ஹியூமிடாக இருக்குது. ஹியூமிட்னா என்ன, நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்குது. மாய்ஸ்சர்னால் என்னது, அந்த தண்ணி
வாட்டர் வேப்பர் அது நிறைய இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும், அதனால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு அட்மாஸ்ஃபியரில் வார்ம் ஏர் இருந்ததுன்னா அந்த வார்ம் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறனால மாய்ஸ்சர் வந்துட்டு நிறைய அதில் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹோல்ட் பண்ண அந்த மாய்ஸ்சரோட வெயிட் அதிகமாகறனால அது ரெயின் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த வெயிட் தாங்க முடியாமல் மேலேருந்து கீழே கொட்டிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். ஸோ வார்ம் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் ஏர் கான்ட்ராக்ட் ஆகும். இப்போது for every 1 degree Celsius rise in temperature, the atmosphere holds approximately 7% more moisture, the IPCC report said. ஸோ 1% ரைஸ் இன் டெம்பரேச்சர் நடக்குது. ஸோ அட்மாஸ்ஃபியரில் வந்து 1 degree Celsius வந்து ரைஸ் ஆகுது. அப்போ என்ன நடக்கும், 7% மோர் மாய்ஸ்சர் வந்து அந்த ஏர்னால் கேரி பண்ண முடியும். 1 degree Celsius டெம்பரேச்சர் அதிகமானாலே 7% மோர் மாய்ஸ்சர் கெப்பாசிட்டி, ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வார்ம் ஏர், ஸோ ஸ்டோமோ இல்லை ரெயின்ஃபாலோ எது நடக்கணுன்னாலுமே, ஒரு சைக்ளோனோ எது நடக்கணுன்னாலுமே வார்ம் ஏர் இருக்கணும். வார்ம் ஏர் இருந்தால் தான் என்ன ஆகும், அது எக்ஸ்பேண்ட் ஆகி நிறைய மாய்ஸ்சர் வந்துட்டு அதால் ஹோல்ட் பண்ண முடியும். நிறைய மாய்ஸ்சர் இருக்கும் போது தான் நிறைய ரெயின்ஃபால் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஹோல் கான்செப்ட். ஸோ இது என்ன மெயினாக சொல்ல வராங்க, கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னால அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஹீட் ஆக ஆரம்பிக்கிறனால ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய ரெயின்ஃபால் நடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் பேசேஜ் சொல்ல வர ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம வந்துட்டு வில் கம் டு திஸ் கொஷன் லேட்டர். எரர் ஸ்பாட்டிங் நம்ம கடைசியாக பார்க்கலாம். which of the following titles is best suited to the above passage? ஸோ இந்த பேசேஜ்க்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. the impact of monsoon winds on heavy rainfall in India. ஸோ மான்சூன் விண்டுனால ஹெவி ரெயின்ஃபால் நடக்குது இந்தியாவில், அது சொல்லலாமா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம மான்சூன் விண்டு பற்றி மட்டுமே நம்ம இங்கே பார்க்கல. நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பற்றியும் பார்த்தோம், கிளைமேட் சேஞ்ச் பற்றியும் பார்த்தோம், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ மான்சூன் விண்ட்ஸ் பற்றி மட்டும் சொல்கிறனால இது தப்பு. ஸோ நம்மளோட மேஜர் கான்செப்ட் ஆஃப் திஸ் பேசேஜ் மான்சூன் விண்ட் மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட், த ரோல் ஆஃப் வெதர் சிஸ்டம்ஸ் இன் இன்க்ரீஸிங் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். ஸோ வெதர் சிஸ்டம்ஸ்னால எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் நடக்குதுன்னு பார்த்தோம், ஆனால் அது மட்டுமே பார்க்கல, மேஜராக நம்ம இது மட்டுமே பார்க்கல. ஸோ இதுவும் தப்பு. the connection between climate change and heavy rainfall. ஸோ climate changeனால heavy rainfall நடக்குது, அதுதான் நம்மளோட மேஜர் கான்செப்டாகவே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே பார்த்தோம், climate crisisன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த climate change பேனல் இவங்க சொன்னது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வெதர் பேட்டர்ன்ஸ்னால எப்படி இதாகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே இதிலேருந்து வந்துட்டு குளோபல் வார்மிங்னால நடக்குது, climate changeனால நிறைய வந்துட்டு வெதர் பேட்டர்ன்ஸ் மாறுது, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ மேஜராக வந்துட்டு நம்ம இதில் பார்த்தது climate சேஞ்ச் பற்றி. climate சேஞ்ச்னால ஹெவி ரெயின்ஃபால் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இதுவும் தப்பு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் ஆஃப் வெதர் சிஸ்டம்ஸ். ஸோ அலைன்மெண்ட் ஆஃப் வெதர் சிஸ்டம்ஸ் பற்றி மட்டும் பார்க்கல, அண்ட் மேஜராக இதை பற்றி நம்ம பார்க்கல. மேஜராக பார்த்தது climate சேஞ்ச்னால ஹெவி ரெயின்ஃபால் நடக்கிறத பற்றி தான் நம்ம மேஜராக பார்த்தோம். ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், which of the following comes closest to the underlined sentence in the passage? So underlined sentence என்னன்னு பார்க்கலாம். So a warmer atmosphere holds more moisture which results in storms dumping more precipitation. So இங்கே நம்ம arrow mark போட்டோம். warmer atmosphereனால என்ன நடக்கும், நிறைய மாய்ஸ்சர் அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும். நிறைய மாய்ஸ்சர் ஹோல்ட் ஆனால் என்ன நடக்கும், ஸ்டார்ம்ஸ் நடக்கும். ஸ்டார்ம்க்கான மெயின் கேரக்டரிஸ்டிக் வந்து நிறைய மாய்ஸ்சர் இருக்க இடத்துல ஸ்டார்ம்ஸ் வரும். ஸோ ஸ்டார்ம் நடக்கும். ஸ்டார்ம் வந்தால் என்ன நடக்கும், நிறைய ரெயின்ஃபால் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இந்த சீக்வென்ஸ், இதுதான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் வார்ம் அட்மாஸ்ஃபியர், மோர் மாய்ஸ்சர், ஸ்டார்ம், precipitation இதுதான். ஸோ இது வந்து இதுக்கு க்ளோஸாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் த அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷர், இதிலே தப்பு, நம்ம ப்ரெஷர் பற்றியே நம்ம அந்த லைனில் பார்க்கல. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் தப்புன்ட்டு. warmer conditions in the atmosphere result in storms producing larger quantities of precipitation. ஸோ நம்ம பார்த்தோம் warmer atmosphere, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா மாய்ஸ்சர்னு பார்த்தோம். இங்கே மாய்ஸ்சருங்கிற வார்த்தையே இல்லை, warmer conditions இருக்குது, ஸ்டார்ம்ஸ் இருக்குது, precipitation இருக்குது, நடுவில் வந்துட்டு மாய்ஸ்சர் இல்லை. மாய்ஸ்சர் பற்றி அதில் கொடுத்துருந்தாங்க, இங்கே இல்லை. ஸோ அதனால் இதுவும் தப்பு. the higher temperature of the atmosphere, warm atmosphere or higher temperature இது எல்லாமே சேம் தான். higher temperature of the atmosphere leads to increased capacity for moisture. ஸோ moisture பற்றி நெக்ஸ்ட் வருது. causing storms, storms பற்றி வருது. generate heavy rainfall, rainfallனா என்ன, precipitation. ஸோ அந்த 4 சீக்வென்ஸாக வருது. ஃபர்ஸ்ட் வந்து higher temperature or warm atmosphere, நெக்ஸ்ட் வந்து moisture, அதுக்கப்புறம் storm, stormக்கு அப்புறம் heavy rainfall. ஸோ இந்த சீக்வென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு
கரெக்டான ஆப்ஷன். ஸோ அந்த சீக்வென்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இந்த தேர்ட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கு. அந்த சீக்வென்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம் கரெக்டாக, வார்ம் அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சர், தென் ஸ்டார்ம், தென் precipitation. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ the third option is right. Next, what is the primary reason for the increasing frequency and intensity of extreme rainfall events mentioned in the passage? So இந்த rainfall events வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஃப்ரீக்வென்சிலையும் சரி இன்டென்சிட்டிலையும் சரி. அதோட ப்ரைமரி ரீசன் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இட் இஸ் டியூ டு interaction of monsoon winds with western disturbance. இதனால very heavy category rainfall நடக்குதுன்னு பார்த்தோம். எதனால? monsoon winds வந்து western disturbance கூட interact ஆகுறனால. So let's look at the options. Natural variability in weather patterns. So weather patterns வந்து naturally vary ஆகல. Due to climate change weather patterns மாறுதுன்னு பார்த்தோம். So natural variability வரனால இந்த ஆப்ஷன் தப்பு. Next, interaction between monsoon winds and western disturbance. So monsoon windsம் western disturbance interact ஆகுறனால heavy rainfall cause ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. Decrease in sea temperature. Sea temperature அதிகம் ஆகுதுன்னு தான் பார்த்தோம். Land and sea temperature increase ஆகுதுன்னு தான் பார்த்தோம் due to climate change. ஸோ இது தப்பான ஆப்ஷன். Limited capacity of the atmosphere to hold moisture. ஸோ atmosphere வந்துட்டு limited capacityனா என்னது? கம்மியான கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் atmosphere வந்துட்டு வார்ம் ஆகுறனால அதோட மாய்ஸ்சர் கேரிங் கெப்பாசிட்டி அதிகம் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ லிமிட்டட் கெப்பாசிட்டிங்கிறது தப்பான வார்த்தை. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இதுதான், செகண்ட் ஆப்ஷன். ஸோ மான்சூன் விண்ட்ஸும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் இன்ட்ராக்ட் ஆகுறனால நமக்கு வந்து அதிக ரெயின்ஃபால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பேசேஜில் பார்த்தோம். நெக்ஸ்ட், what is the meaning of the phrase ongoing spell of extremely heavy rains in the context of the above passage? So இந்த ongoing spell of extremely heavy rains நம்ம அங்கேயே பார்த்தோம் என்னன்ட்டு. ongoing spellனா என்னது? ongoingனா கண்டினியூஸ்ன்னு பார்த்தோம். ஸ்பெல்னா பீரியட் ஆஃப் டைம். ஸோ டைமை வந்து இது குறிக்குது. we have different meanings for spell. ஸ்பெல்லுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்ம ஸ்பெல் பண்ணுறது ஏபிசிடி, அது ஒரு ஸ்பெல். இன்னொன்று வந்துட்டு ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு ஸ்பெல் காஸ்ட் பண்ணுது, தட் இஸ் ஆல்சோ ஸ்பெல். ஆனால் இங்கே வந்துட்டு ஆன்கோயிங் ஸ்பெல் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின். ஸோ ஒரு ரெயின்ஃபால் பற்றி ஒரு வெதர் பற்றி பேசும்போது இங்கே ஸ்பெல்லுங்கிறது என்னது? பீரியட் ஆஃப் டைமை குறிக்குது. ஸோ ஒரு கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் டைமில் ஹெவி ரெயின்ஃபால் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஸோ லெட்ஸ் லுக் அட் திஸ். ஆன்கோயிங் ஸ்பெல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கண்டினியூஸ் பீரியட் அப்படின்றது. ஸோ வி ஹேவ் திஸ் ஹியர், a continuous period of intense rainfall occurring in northwest India. So this is the right option. First வந்து we've got the right option. மற்ற எல்லாமே தப்பு தான். ஸோ ஆன்கோயிங் ஸ்பெல், ஆன்கோயிங்னா நடந்துட்டு இருக்கிறது தான் ஆன்கோயிங்னு சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறது. ஸ்பெல்னா இட்ஸ் பீரியட் ஆஃப் டைம். So we've seen the passage for today. Hope you all understood. ஒரு கான்செப்ஷுவல் பேசேஜ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.